விஜய் அரசியலுக்கு 1/2% கூட லாய்க்கு ஏமாற்றுக்கார மோசடி எதுவுமே இதுவெல்லாம் பேச இல்லை. எப்படி அதை பேசணும்? ஆதாரத்தோட சொல்லணும். நல்ல தலைவனுக்கு என்ன எடுத்துக்காட்டாரு? நேர்மையா இருக்கு, கற்கனை போல இருக்கும். வரும்போது அதெல்லாம் சொல்லிட்டு வராங்க, எல்லாம் அயோக்கிய பயிலா இருக்கான். விஜய் எத்தனை அனாதை படிக்க வச்சாரு சொல்லுங்க சார். எத்தனை சினிமாக்களை சினிமால இருக்கிறவன் இருக்கான்ல, அவன் ஏழைப்பாடு இருக்கான், லைட்டு பிடிக்கிறவன், கேமரா பிடிக்கிற இருக்கான்ல, அவன் குழந்தை எத்தனை பேருக்கு நீ படிக்க வச்ச? விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ நிறைய மக்கள் ஆதரவு வந்துகிட்டு இருக்குல்ல. அடுத்து பிரேமலதா முதலமைச்சர் ஆயிடுவாங்க. ஆமா, ஈரோட்டில் பார்த்தோம்ல, சைபர் 1% கீழே -0.4 பார்த்தோமா? ஈரோட்டில் 1800 ஓட்டு வாங்கினாங்க. அவ்வளவுதான். அதான் இந்த விஷயத்துக்கு தான் கமலஹாசன் அவர்கள் இப்போ சொல்லியிருந்தாரு, நாங்க தோத்து போல மக்கள் வந்து ஓட்டு போட மறுக்கிறதுனால நீங்க தான் வந்துட்டு இதாகிறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 90,000 பீப்புள் ஓட்டே போடலையாமே. 30% ஓட்டே போடுறது இல்ல. 140 கோடி பேர் மக்கள்ல 30% போடலைன்னா அவ்வளவு. இதுல ஒரு 30 கோடி, நான் 12 40 கோடி பேர் ஓட்டே போடலாம். ஏன் ஓட்டு போடலாம்? இந்த ஜனநாயக காவலர்கள் மீது நம்பிக்கை. புரோட்டா மாஸ்டர் வெங்கடாச்சலம் அந்த எம்எல்ஏ மக்களை ஓட்டு போடுவானா சொல்லுங்க? மக்கள் எதெல்லாம் நம்பி ஓட்டு போடுவாங்க? நல்ல தலைவனை தேடுறான். அதுதான் தேடுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஓட்டு போடலையா? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க டெல்லியில ஜெயிச்சு பஞ்சாப் போய் இப்ப குஜராத் வழியா கோவா வந்து யூபி வர போறாரு. அதை கண்டுபிடிக்கலையா மக்கள்? மம்தா பானர்ஜி நல்ல தலைவி இல்லையா? யாரு? அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது, மம்தா பானர்ஜி சொல்லலாம். இப்ப பினராயி விஜயன் சொல்லலாம். யாரு? கேரளா. லஞ்சால் ஊழல் ஏதாவது ஒரு பக்கத்துல போய் எப்படி வந்தாலும் பக்கத்துல போவே முடியாது. இஎம்எஸ் இருந்தார்ல, அதே போல இப்ப உயிரோடு இருக்கிற இஎம்எஸ் யாரு? பினராயி விஜயன். எவனாவது போய் ஒரு கார்பரேட் போய் ஒரு 100 கோடி ரூபாய் வியாபாரம், உனக்கு 10 கோடி ரூபாய் கமிஷன், எனக்கு கைது போன கேட்ட முடியுமா? பினராயி விஜயன் கிட்ட மம்தாட்ட போய் பேரம் பேசிட முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் போக முடியுமா? இந்தியாவுடைய 3 முக்குல 3 பேர் இருக்கான். அதே போல ஆள் தமிழ்நாட்டில் தேடிட்டு இருக்கான். அப்போ நல்ல தலைவனுக்கு என்ன எடுத்துக்காட்டா? நேர்மையா இருக்கணும், கற்கனை போல இருக்கணும். வரும்போது அதெல்லாம் சொல்லிட்டு வராங்க, எல்லாம் அயோக்கிய பயிலா இருக்கான். காமராஜ போல இருக்கணும், கக்கனை போல இருக்கணும், ஜீவாவை போல இருக்கணும். அவதான் தலைவன் தேடுறான். இன்னைக்கு வரைக்கும் காமராஜ் தருவோம், காமராஜ் ஆட்சியை தருவோம். ஏன் ஓ ஆட்சியை தருவோம் ஒன்றும் சொல்லலையே? ஏன் செத்து போனவருக்கு வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டாரு கருணாநிதி? ஏன் உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கும், தங்கம் வைரம் வைடூரியமா இருக்கும். 3 பிரதமர்களை உருவாக்குன ஆளுன்னு பூட்டை கிட்ட உடைச்சு அந்த சீலாம் உடைச்சு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா 3 சட்டை, 4 வேட்டி, 3 துண்டு. என்னடா அது தேடலாம், தேடு, எங்க போய் தேடுறது? அதான் தலைவன். அப்படி தலைவன் வரணும். ஜீவா கம்யூனிஸ்டா உழைச்சு நீ இப்ப ஐயா நல்லகன் இருக்கார், முதலமைச்சருக்கு வேட்பாளருக்கு தகுதியானவர். வெள்ளக்காரங்காலத்துல அடி வாங்கினாரு. பார்த்தா சுட்டானுங்க, அடியெல்லாம் இல்ல, சுட்டானுங்க. நேரு வந்து சுட்டாரு. ஜனநாயகம் வந்து நேரு பிரதமராகி கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிச்சிருந்தாரு. தேடி சுட்டான். ஐயா நல்லகண்ணு, இப்ப மறைந்த ஐயா சங்கர் ஐயா, எவ்வளவு ஒரு தியாகிகள். வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு, கட்சி கொடுக்குற 12,000 சம்பளம். நன்மாரன்னு ஒருத்தர் இருந்தார், டவுன் பஸ்லயே போவார், பஸ் விட்டுட்டு போயிடுவான். ஆட்டோக்கார வாயா யாரு நீ காசு இல்லப்பான்னார். கடைசியா சாகும்போது கியூ நின்னார். எங்க? கலெக்டர்கிட்ட. எனக்கு ஒரு ஸ்லம் போர்டுல, எதுல குடிசை மாற்று வாரியது ஒரு வீடு கொடுப்பான்னு நின்னாரு. போய் கடைசி அவன்லாம் தலைவன். செத்து போன லீலாவதி, இப்படி தலைவன் இருக்கான். ஆனா இவ நம்ம மக்கள் என்ன பண்றான்? சினிமா தியேட்டர்ல போய் தேடுறான் முதலமைச்சர். அப்போ இவனுக்கு அரசியல் இல்லை. பெரியார் சொல்லி கொடுத்த அந்த அரசியலை அண்ணா காலி பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜியை போல பல தலைவர்கள் உருவாகித்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அப்பதான் ஓட்டு போடாத அந்த 30% பேர் வந்து ஓட்டு போடுவான், தலைவர் உருவாவான். இப்ப தலைவன் பூரா இதுல வர்றான், கரன்சி கட்டோட தான் வர்றான். பிரசாந்த் கிஷோருக்கு 500 கோடி ரூபாய் சம்பளம். எதுக்கு? மக்கள் ஓட்டு போட்டா பிரசாந்த் கிஷோர் எதுக்கு சார் தேவை? மக்கள் ஓட்டு போட்டானா பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை? காமராஜருக்கு பிரசாந்த் கிஷோர் இருந்தாரா? கக்கா இருக்கும்போது இருந்தாரா? மதுரை ஆஸ்பத்திரியில் படுத்துக்க இருந்தார். வைக்க பழஞ்சு கிழிஞ்ச வயல ஒரு ஈயத்தட்டை வச்சு சோறு வாங்கி திங்கிறது தலைவன். அப்படி தலைவனை தான் மக்கள் தேடலாம். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்போ வந்துட்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே நேர்மையா இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ என்ன கேள்விகள் மக்கள் மத்தியில வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களையும் கைவிட்டுட்டீங்க.
இப்போ நடிகர் விஜய் வராங்க இருக்கும்போது ஏன் இவ்வளவு ஒரு விமர்சனம் வருது? இப்போ பேருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல, வெற்றி கழகம்ல இக்கு போடாதது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. அதையும் மக்களோட கணிப்பை ஏற்று நான் மாத்திக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த பார்வை எப்படி போயிட்டு இருக்குன்னா, பரவாயில்ல, மக்களோட கருத்தை ஏத்துக்கிற விஜய் கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்புவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரேங்க் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் அரசியலுக்கு 0.5% கூட லாய்க்கு இல்லை. ஏமாத்துக்காரன், மோசடிக்காரன். எப்படின்னா நம்ம எதுவுமே இதுவெல்லாம் பேச இல்ல, முடியல. எப்படி அதெல்லாம் பேசணும், ஆதாரத்தோட சொல்றேன். ஓகே. கத்தி படம் எடுக்கிறாரு. சரி. கத்தி படத்துல கார்பரேட்டர் கொக்கோ கோலாவை எதுக்குறாரு. அதான் படம் முழுக்க கதை. நிஜ வாழ்க்கையில் அவனை காசு வாங்கிக்கிறாரு. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 1 கோடி ரூபா வாங்குறாரு. அப்போ படத்துல நடிப்பது தொழில், அரசியல் பேசுவது தொழில், 1 கோடி ரூபா வாங்குவது தொழில். அப்ப எது உண்மை? எது உண்மை? ராஜிகரன் ஒரு நடிகர். ராமராஜ் போய் 1 கோடி ரூபா தர்றேன், வேட்டி பிரம்மத்தில் நடின்னு கேட்கறான். இல்லப்பா, வேட்டியே ஏழை பலதாயா கட்டுவான். அதுல எல்லாம் எனக்கு 1 கோடியே கொடுக்க வேண்டாம், அவனுக்கு 10 ரூபா கம்மியா கொடு. அவன் நடிகனா, இவர் நடிகனா? சொல்லுங்க. இந்த கோட்பாடுகள் இருக்கு. இந்த விஷயம் தான் பண்ணணும், இந்த விஷயம் தான் பண்ணணும். எம்ஜிஆர் எடுத்துங்க சார், வேற யாரையும் போக. எம்ஜிஆர் எடுத்துங்க, யாரை நீ ஃபாலோ பண்ண மாட்டேன். எம்ஜிஆர் எடுத்துங்க. இந்த ஆளுடைய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து, எத்தனை கோடி முதலமைச்சர் சம்பாதிச்சிருக்கலாம். வீடு என்ன எப்படி லைட் எல்லாம் கிடக்கு. காது கேளாதவர் பள்ளி, கண்ணு தெரியாதவன் பள்ளி, நடக்க முடியாது, எல்லாம் எடுத்துட்டு போனா இருந்தாலும் போயிட்டான். குழந்தை குட்டி வாரிசு ஒன்றும் இல்லை. அந்த ஆள் பேரை சொல்லிட்டு சித்தப்பா பெரியப்பா எவனும் இல்லைங்க. எங்க என்னவா இருக்கு? ரிக்ஷாக்காரன் ஷூட்டிங் போறாரு, மழை பெஞ்சிட்டு இருக்குது. ரிக்ஷா அன்னைக்கெல்லாம் ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, சைக்கிள் ரிக்ஷா தான். நனைஞ்சிட்டு போறான், தொப்புறையா நனைஞ்சிட்டு ஓட்டுறான். எவ்வளவு கொடுப்பான்? 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா தான். அவ்வளவுதாங்க சைக்கிள் ரிக்ஷா கூலி. 3 பேர் உட்காந்துக்குவான், குடும்பத்தோட, புருஷன் பொண்டாடி குழந்தையோட உட்காந்துக்குவான். உடம்பு நாடின் நரம்பு 444 நரம்பும் வேலை செய்யணும். சைக்கிள், வெறும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். 3 பேர் உட்கார வச்சு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது. கண்ணீர் விட்டுட்டு வந்தால் போறாரு. போய் ஸ்டுடியோல இறங்குறாரு. இறங்கி ரிக்ஷாக்காரன் படம் கூப்பிட்டு எனக்கு ஒரு 1000 ரெயின் கோட் வேணுங்கிறாரு. அன்னைக்கு சம்பளமே அவருக்கு லட்சக்கணக்கான ரூபா தான். இன்னைக்கு விஜய்க்கு எவ்வளவு சம்பளம்? 180 கோடி ரூபாய் சம்பளம். எம்ஜிஆருக்கு அன்னைக்கு லட்சம் தான் சம்பளம். லட்சம் எங்க, கோடி எங்க? அன்னைக்கு அது லட்சம், இன்னைக்கு அது கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ கூப்பிட்டு எனக்கு ஒரு 1000 ரெயின் கோட் கொடுன்னு கேட்கிறாரு. லட்சம் வாங்குறவனே 1000 ரெயின் கோட் கொடுக்குறான். கோடி வாங்குறவன் என்ன பண்ணிருக்கணும்? அனாதை பள்ளிக்கூடம் 50 பள்ளிக்கூடம் கட்டியிருக்கணும். அனாதை ஆஸ்பத்திரி 50 ஆஸ்பத்திரி கிடைக்க இருக்கா? அப்படியே அழிலப்பரு, பென்சிலு, நோட்டு, இதான் இலவசம் கொடுக்கறது. விஜய் எத்தனை அனாதை படிக்க வச்சாரு சொல்லுங்க சார். எத்தனை சினிமாக்களை, சினிமால இருக்கிறவன் இருக்கான்ல, அவன் ஏழைபாடு இருக்கான், லைட் பிடிக்கிறவன், கேமரா பிடிக்கிற இருக்கான்ல, அவன் குழந்தை எத்தனை பேருக்கு நீ படிக்க வச்ச? எத்தனை இலவச மருத்துவனை கட்டி வச்ச? 150 கோடி வாங்குற இல்ல? எங்கேயுமே இல்லையே. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? அடுத்த நாள் 1000 ரெயின் கோட் சொந்த சம்பளம். அன்னைக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கும் ஒரு ரெயின் கோட். 1000 ரெயின் கோட் 30,000 ரூபாய். எவ்வளவு? 30,000 ரூபாய். அன்னைக்கு சம்பளம் 2 லட்சம் 3 லட்சம் இருக்கு. அப்போ வாங்குற சம்பளத்துல கால்வாசி ரெயின் கோட்டா கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு 150 கோடியில 50 கோடிக்கு உனக்கு நீ இலவசம் செய்வியா? செத்து வெடிச்சிடும், நெஞ்சு வெடிச்சிடும். ஏன் அவ்வளவு கேரவனத்தை விட்டு இறங்கவே மாட்டீங்க. ஜிலு 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 கேரவன்லயே இருக்கணும். ஊட்டி கேரவனை கொண்டு வரணும். அடுத்த நாள் எம்ஜிஆர் எல்லா சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்ட்ல போற கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் கார் சமரசம் ஓட்டிட்டு இருக்காரு. எல்லாம் அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் மனையில் நனையாம ரெயின்கோட் போட்டு ஓட்டிட்டு போனான். சந்தோஷமா போய் நடிச்சார். அதுதான் தலைவர் எம்ஜிஆர். ஈழ போராட்டத்துக்கு லட்சம்லாம் இல்லைங்க, கோடி கோடியா தூக்கி கொடுத்தாருங்க. ஈழ போராட்டம் நீங்க பிரபார பல கோடி ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்தாரு. இப்படி சொல்லிட்டே போலாம். அதனால ஒரு எம்ஜிஆர் தான் ஜெயிக்க முடியும். எம்ஜிஆரை போல எல்லாரும் ஜெயிக்க முடியாது. 10 பேர் கட்சி ஆரம்பிச்சு காணாம போயிட்டான். அதுல இவர் 11வது ஆள் நிக்க முடியாது. காரணம், தமிழக மக்கள் முட்டாள்கள் அல்ல. முட்டாளா ஆக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாதுல்ல மக்கள். கண்டிப்பா ஏமாத்த முடியாது. ஓகே சார், நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.